வாங்க வாங்க பொங்கல் வியாபாரத்துக்கு குயின் டெக்ஸுக்கு போகலாம். தீபாவளியை விட பொங்கல் தான் சிறு கிராமங்களில் பெருசாக கொண்டாடப்படுற பண்டிகை. இந்த வாட்டி சேலை நைட்டி கொள்முதலெல்லாம் நானும் அம்மாவும் போய் கைப்பட செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் எனக்கு பிடிச்ச செஷனே இந்த சாரம் கட்டுறதான். பூ போட்டதா கட்டம் போட்டதா கேட்டு அதை மட்டும் பிரித்து போட்டு அழகாக 2 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. மற்றதுக்கெல்லாம் சைஸ் என்ன வயசு என்ன நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இல்லைன்னா அப்பா கூட கவர் போட ஓடிடுவேன். அம்மா உங்கள் தாத்தா சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் துணியை வாங்குகிறோம் பார்த்து பில்லு போடுமான்னு சொல்லுவாங்க. போட்டுடலாம்னு சொல்லிட்டு அழகாக அங்கே போட்டு நின்றுட்டு இருப்பேன். அப்புறம் நான் யோசிச்சிருக்கேன், நம்ம எல்லாம் வடக்கடையில் போய் சந்தை இருக்கிற வடையெல்லாம் நம்மளே சாப்பிட்ருவோமேனு. அதே மாதிரி தான் துணி கடையில் விட்டதான் இந்த துணி எனக்கு நல்லா இருக்கலான்னு வச்ச வண்ணமாக தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் கடையில் வர்றது பெரும்பாலும் பதிவாட்கள் தான். இங்கே உள்ள மக்கள் எல்லாம் பொங்கல் அன்னைக்கு ஒரு பெட்டியில் துணியெல்லாம் வச்சு கன்னி சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வருஷம் துணி எடுக்க வருவாங்களா. வருஷந்தோறும் அதே மக்களை தலைமுறையாக பார்க்குறது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஊரில் இருந்தீங்கன்னா குயின் டெக்ஸுக்கு வருக, உங்கள் ஆதரவை தருக என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெருங்கடைகள் நிறையா வந்தாலும் ஊரில் இருக்க எங்களை போன்ற சிறுகடைகளுக்கு ஆதரவு தந்து வரும் அனைத்து மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள்.